வே ஆஃப் த பி ஆஃப் த சி ஆஃப் த டி ஆஃப் த அப்படின்னு நம்ம என்ன தான் இவ்வளோ நேரமாக எதையோ பேசினாலும் நம்ம 1008 விஷயங்களாக ஆயிரக்கணக்கான விஷயங்களாக கற்றுக்கிட்டே தான் வந்துட்டுருக்கோம். ஆனால் அந்த விஷயங்களில் நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்போம், இப்போ லேர்ன் பண்ணிகிட்டு இருப்போம், நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கும் இல்லையா. மீண்டும் கற்றுக்க போதும் அப்படிங்கிறது லைஃப் அப்படிங்கிறது கற்றுக்க தான் அப்படி இருந்தாலுமே நம்ம எத்தனை விஷயங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம், எதையுமே ஞாபகம் வச்சுக்க போதில்லை. ஆனாலும் ஏன் இதெல்லாம் நம்ம மீண்டும் மீண்டும் கற்றுக்கிட்டே இருக்கோம், அதோட தேவை என்ன இருக்குது அப்படின்னா, நான் இன்னொரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை கற்றுக்கணும், இதை கற்றுக்கணும்னா இதுக்கு முன்னாடி இன்னொன்று கற்றுப்பேன். அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகணும். நமக்கு ஒரு இலக்கு இருக்குது அப்படின்னா அந்த இலக்கை நோக்கி நம்ம போகணும் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப், அதாவது நம்ம கடைசியாக அந்த ஸ்டெப்லேயே நின்றுட்டு இருக்க போதில்லை. ஏன்னா நம்ம தாண்டி வந்துட்டு இருப்போம். இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்ஸில் ஒரு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 3 ஸ்டெப்ஸ் நம்ம ஏறும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் நம்ம ஏறணுமே அதை ஞாபகம் வச்சுக்கலாம் தேவைப்படலை. அதாவது நம்ம 3வது ஸ்டெப்புக்கு போயிட்டு அப்படி இல்லையா. ஸோ அதனால் ஆனால் தேவை என்னென்னா ஒரு ஸ்டெப் உடஞ்சிருக்கும், இடத்துல வீக்காக இருக்கும், அந்த இடத்துல பார்த்து போகணும். அந்த மாதிரி சில இடங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம், சில இடங்களில் சில ஸ்டெப்ஸ்லேருந்து பார்க்கும்போது வியூ நல்லாயிருக்கும், அதனால் அது ஞாபகம் இருக்கும். ஆனால் அந்த 3 ஸ்டெப்புமே நமக்கு ஞாபகம் இருக்குமானா தேவையில்லாத விஷயம் தானே.